எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியன் ஆர்மியோட வேகன்சி 2026. இது வந்து ஒரு ஆஃபீஸர் கேட்டகரி. ஆஃபீஸர் கேட்டகரி அப்படின்னா லெப்டினன்டோட கேட்டகரி. இது வந்து போலீஸ்ல இல்லை ஆர்மிலையோ இல்லை நேவிலையோ இல்லை ஏர்ஃபோர்ஸ்லையோ வேலை செஞ்சீங்க அப்படின்னா, அது கவர்மெண்ட் ஜாப்ல ஆல்ரெடி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் கிடையாது. ப்ரைவேட் செக்டரில் என்ன சம்பளம் மாத சம்பளம் வாங்குறீங்க, ப்ரைவேட் செக்டரில் வேலை செய்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எலிஜிபிள். இது இந்தியன் ஆர்மியில் டெரிட்டரியல் ஆர்மி ஆஃபீஸர்ஸ் இந்த கேட்டகரிக்கு எடுக்கிறாங்க. சூப்பரான வேகன்சி மொத்தம் வந்து 12 வேகன்சி. 12 வேகன்சியில் வந்து 11 வேகன்சி வந்து மேலு, ஒரே ஒரு வேகன்சி மட்டும் ஃபீமேலு. இது வந்து மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ்னு சொல்லி இண்டிகேட் எதுவும் பண்ணவே கிடையாது. இதுக்கு வந்து ஃபிசிக்கல் இத்தனை கிலோமீட்டர் ரன்னிங் ஓடணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இண்டிகேட் பண்ணவே இல்லை. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கணும் அப்படி மட்டும் தான் இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் குவாலிஃபிகேஷன் டிகிரி. டிகிரி பேசிக் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதுக்கு எலிஜிபிள். வயசு வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 42 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வயசு 42 வயசுன்னு கொடுத்துருக்காங்க. டிகிரி ஹோல்டர் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு அப்ளிகேஷன் போட்டு பாருங்கள். உங்களுக்கு கிடைக்கிற சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த ஆஃபீஸர் கேட்டகரியில் வந்து ஷார்ட் பீரியட் வந்து ரொம்ப காம்படிஷன் அதிகமாக இருக்கும். ஏன்னா பெரிய ஆஃபீஸர் கேட்டகரி அப்படிங்கும்போது ரொம்ப காம்படிஷன்ஸ் பல பேர் அட்டன் பண்ணுவாங்க. இதை நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்குறது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். 18லேருந்து 42 வயசை நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். மேலோட ஹைட் வந்து மினிமம் 160 இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 160 ஹைட் இருந்தால் இதுக்கு எலிஜிபிள். ஃபீமேலுக்கு வந்து 152 ஹைட் இருந்தால் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சேலரி பேக்கேஜ் பார்த்தோம் அப்படின்னா 56,100 பேசிக் பேயே எவ்வளோ வருது. அது போக எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் கூட. எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் நம்ம கரெக்டாக இண்டிகேட் பண்ண முடியாது. பேசிக் பே மட்டும் தான் இண்டிகேட் பண்ண முடியும். 7th பே கமிஷன் எவ்வளோ வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இண்டிகேட் பண்ண முடியும். மினிமம் 50,000 சில்லரை வருது அப்படின்னா எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 20 ரூபா 25 ரூபா எக்ஸ்ட்ரா பண்ணி வச்சுங்களேன். கிட்டத்தட்ட 80 ரூபாய்க்கு மினிமம் வரும். பேசிக்கே ஒரு சம்பளம் ஃபர்ஸ்ட் சம்பளம் வந்தால் மினிமம் 80 ரூபாய்க்கு நெருக்கி வரும். அந்தளவுக்கு சூப்பரான பேக்கேஜ் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 20 வந்து மே 19 வரைக்கும் டேட் கொடுத்துருக்காங்க. மே 20 ஆன்லைனில் ஓப்பன் ஆயிரும். மே 19 லாஸ்ட் டேட்டை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தம் 3 ஸ்டெப். இந்த 3 ஸ்டெப்பில் ஃபர்ஸ்ட் எக்ஸாமு, ரெண்டாவது வந்து மெடிக்கல் டெஸ்ட்டு, மூணாவது எஸ்எஸ்சி போர்டு டைரக்ட் இன்டர்வியூ. எஸ்எஸ்சி போர்டுனா எல்லாருக்கும் தெரியும். நம்ம வந்து எஸ்எஸ்பி அப்படின்னாவே சோசியலிசமாப்பல் அப்படின்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. அதை தாண்டி இன்னொரு எஸ்எஸ்பின்னு ஒன்று இருக்குது. இந்த எஸ்எஸ்பி அப்படின்னா சர்வீஸ் செலெக்ஷன் போர்டு. இந்த போர்டு நமக்கு வந்து டேரக்ட் இன்டர்வியூ எடுப்பாங்க. இப்போ யூபிஎஸ்சி ஐபிஎஸ் ஐஏஎஸ்க்கு எடுக்க தெரியுமா டேரக்ட் இன்டர்வியூ. அந்த மாதிரி ஆர்மியில் சர்வீஸ் பண்ணுற ஆஃபீஸர்ஸும் சரி, பேராமிலிட்டரி சர்வீஸ் பண்ண போகிற ஆஃபீஸும் சரி டேரக்ட் இன்டர்வியூ எடுப்பாங்க. அந்த போர்டு தான் எஸ்எஸ்பி போர்டு. உங்கள்கிட்ட போய் டேரக்ட் பர்சனல் இன்டர்வியூ எடுப்பாங்க, பர்சனாலிட்டி இன்டர்வியூ எடுப்பாங்க. அந்த இன்டர்வியூ பாஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் ஆயிருவீங்க. இதுக்கு 3 ஸ்டெப் தான். இது அந்த ஃபிசிக்கலே நமக்கு மொத்தம் கொடுக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எக்ஸாமு, மெடிக்கலு, மூணாவது வந்து எஸ்எஸ்பி போர்டோட இன்டர்வியூ. மெடிக்கலுக்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் படித்தவங்கள்ட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்க சொல்லியிருக்காங்க. இவ்வளோ தான். ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப இதெல்லாம் கேட்க கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நீங்கள் எக்ஸாம் டேட்டு நீங்கள் வந்து எப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 12ஆம் தேதி எக்ஸாம் டேட் வரும் அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாகவே நம்ம வந்து போர்டில் இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஆர்மி சைட்லேருந்து இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஒரு டைம் இந்த ஆர்மி செலெக்ஷன்லாம் கண்டிப்பாக அட்டன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தெரியல நாலேஜ் வேணும் அப்படின்னா ஒரு ஆர்மியில் சர்வீஸ் பண்ணுறவங்ககிட்ட, ஒரு ஆஃபீஸர் கேட்டகரி இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் கனெக்ஷன் வச்சு பாருங்கள். அவங்களுக்கு கொஞ்சம் விசாரிச்சு பாருங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது, எந்த மாதிரி இருக்குன்றது உங்களுக்கு ஃபுல்லாக ஐடியா கிடைக்கும். தெரியலைன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நானும் விசாரித்து உங்களுக்கு நான் கமெண்ட் ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த ஒரு சூப்பரான தகவலை சந்திப்போம். நன்றி.